அப்துல்லா, காசிம், இப்ராஹிம் ஆகிய 3 ஆண் குழந்தைகள். ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தும், ஃபாத்திமா ஆகிய 4 பெண் குழந்தைகள். மனிதன் செய்யும் தீமைகளுக்கு பொறுப்பு யார்? மனிதன் செய்யும் தீமைகளுக்கு மனிதனே பொறுப்பாளி. எல்லா செயல்களும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கின்றன என்றால், மனிதனுக்கு சிந்திக்கும் திறனும் சுய விருப்பமும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவன் தன் விருப்பப்படி செயல்பதற்கு தீமைகளுக்கு அவனை பொறுப்பாளி. தீமையை பொறுப்பில் அல்லாஹ்வின் மீது சுமற்றுவது குற்றமாகும். அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கும்? ஈமான் கொண்ட நல்லவர்களாக சுகமாக சுகர்க இன்பங்களை நுகர்ந்து கொண்டு புதுமணம் தம்பதிகள் போல் சொல்லிக் கொண்டிருப்பார். காபிர்கள் ஈமான் கொண்ட சில காவியங்களின் வேதனையின் சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது. ஈமான் என்றால் என்ன? புலங்களால் புரிய முடியாத அறிவால் அறிய முடியாத அறிவான விஷயங்களின் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்ற மனதால் நாவினால் மொழிவதற்கு ஈமான் என்று சொல்லப்படும். குளிப்பு கடமையானவர்கள் செய்யக்கூடாதவை யாவை? தொழுவது, குர்ஆன் ஓதுவது மற்றும் அதனை தொடுவது, மஸ்ஜிதுக்குள் செல்வது, கஅபாவை தவாப் செய்வது இவைகளில் குளிப்பின் கடமை செய்யக்கூடாது, ஹராமாகும். பெண்கள் தொழுகையில் கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் யாவை? முகம், இரு உள்ளம்